ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல் ஈஷா வித் இன்ஷிகா. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால்ன்றது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. சாப்பாடு முறைகள், தண்ணி மாற்றம், ஹெல்த் இஷ்யூஸ், அதனால நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. எனக்குமே ஆஃப்டர் டெலிவரி ஹேர் ஃபால் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிறைய ப்ராடக்ட் சர்ச் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கு. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கு, கண்ட்ரோல் பண்ணியிருக்கு ஹேர் ஃபாலை. வாங்க அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். ஆமாங்க, அஷூரோட ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலில் பார்த்திங்கன்னா அர்னிகா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் டீ ட்ரீ ஆயில் சேர்த்துருக்காங்க. இது ரொம்பவே ஹேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அர்னிகா எக்ஸ்ட்ராக்டில் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். டீ ட்ரீ ஆயில் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளோட டேண்ட்ரஃப்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, தலையில் இச்சிங்னஸ் அதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. முடியை நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்குமே அது யூஸ் ஆகுது. தலையிலலாம் பேட் ஸ்மெல் அடிக்கும் நம்மளோட ஹேரில் டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த ஹேர் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஹேர் ஆயிலில் எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இதோட டெக்ஸ்சர் தான். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்ட்டு. எனக்கு இதுதான் ரொம்பவே பிடிக்கும். நான் ஆயிலே வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி ரொம்ப, ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக எண்ணெய் விழிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலே யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட், உங்களுக்கே தெரியும், நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஹேர் ஆயில். இதோட ஸ்மெல்லுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன மாதிரியே ஆயில் வச்சாவே ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ஹேர் ஆயில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது ப்ரமோஷன்லாம் இல்லைங்க, நானே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு 2 months நான் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, என்னோடய பாப்பா 2 பேருமே இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே இது நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான். 200 மில்லியே 200க்குள்ளே தான் வருது நமக்கு. இது எல்லா ஷாப்லேயும் போயிட்டு வாங்க முடியாதுங்க. இவங்களோட வெப்சைட்டில் தான் இது அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே இந்த ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஃபேக் தான். இவங்களோட வெப்சைட்லேயும் இவங்கக்கிட்ட இருக்கிற டீலர்கிட்டையும் மட்டும்தான் இவங்களோட ஒரிஜினல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அஷூரோட இந்த ஹேர் ஆயில் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். பாப்பாங்களுக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி விடுறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறேன். நானுமே டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாரத்தில் 2 to 3 times அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த ரிவ்யூ வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த ஹேர் ஆயில் பற்றின டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.